நீங்க நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, எஸ்பெஷலி உங்களோட கரியர் growthல. ஏன்னா நீங்க உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க, நீங்க ட்ரெயின் பண்ணவங்க, உங்க கீழே வேலை பார்க்கறவங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணவங்க, உங்களோட ஜூனியர்ஸ், இவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. நீங்க ஓரமா உட்கார்ந்து அவங்களோட சக்சஸ அப்படியே பார்த்துட்டே, முறைச்சுக்கிட்டே, உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எப்பவுமே வருஷம் வருஷம் ஒரு ரெசல்யூஷன் செட் பண்றீங்க. அந்த ரெசல்யூஷன் செட் பண்றதெல்லாம் நல்லா பண்றீங்க. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஆனா எனக்கு இங்கிலீஷ் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் கத்துப்பேன். இது என்னோட ஒரு டார்கெட்டா வச்சுக்கிறேன்ட்டு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் கோல் ஃபிக்ஸ் பண்றோமோ அதே அளவுக்கு நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோல்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பான விஷயம் என்னன்னா, எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த மெஸ்ஸி மிடில்னு சொல்லுவாங்க. பாதி கிணத்தை தாண்டும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. ஒரு கிணறு தாண்டுறீங்கன்னா முதல் அடி ஐயோ அப்படின்னாலும், கடைசி அடி ஓகே அப்படின்னாலும், நடுவுல இருக்குல்ல அதுதான் ரொம்ப பயமா இருக்கும். அது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு பிசினஸ்லயுமே பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு ஜாப்லயுமே பாத்தீங்கன்னா, நீங்க வளர 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 நீங்க போனதை விட இல்ல பெருசா உயர்ந்ததை விட நடுவுல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப தடங்கல்கள் வரும். எதுவுமே புரியாது. அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் வந்து நம்மளுக்கு 30s to 45ல வந்து அந்த 35 to 45 நம்மள வந்து வாழ்க்கையை உருட்டி போடுற மாதிரி, பரட்டி போடுற மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த மெஸ்ஸி மிடில் அப்படின்ற ஒரு கான்செப்டால தான். மெஸ்ஸியா இருக்கும் உங்களோட மிடில், அந்த ஜேர்னி, நடுவுல இருக்க அந்த ஜேர்னி. அதை நம்ம எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான், அதை ஆற தழுவ ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட இங்கிலீஷை வந்து அடுத்த லெவல் நம்ம கொண்டு போக முடியும். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர், கிராமர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்க நான் வந்து வலியுறுத்தி சொல்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆரம்பத்துல ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க அந்த சக்சஸ் அடையிறதுக்கு 6 months 1 year 2 years உங்களோட பிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது போற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அந்த மெஸ்ஸி மிடில்ஸை எம்ப்ரேஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு டஃபா இருக்கு, இன்னைக்கு எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னாலும் அடுத்த நாள் தொடர்ந்து போயிட்டே இருங்க. அந்த செயினை பிரேக் பண்ணாம, ஓ நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனை உங்களோட பிரெயினுக்கு கொடுங்க. அது 10 minutes 1 hour இல்ல 5 minutes உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதோ அந்த டைமை உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நீங்க கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பின்னாடி உட்கார்ந்து தான் பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க உங்களோட பிரெயினை வந்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண விடுறீங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கரியர் growthல அடுத்த நிலையை நீங்க அடையாம இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையா அமையறீங்க. உங்களோட கரியர் growth அப்படின்றது அந்த 20ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, 30 35க்குள்ளேயே வந்து ஒரு லெவல் நீங்க ரீச் பண்ணிடணும். ஓகே, எந்த கட்டுத்திட்டமும் இல்ல, அது நீங்க 45லயும் ரீச் பண்ண முடியும். பட் எதுக்கு அவ்வளவு டைம் நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு உங்களே அலோவ் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு எனர்ஜி இருக்கும்போது, உங்களுக்கு டைம் இருக்கும்போது, உங்களால நிறைய விஷயங்களை சாதிக்கும் போதே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப விகரஸா நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதை தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மெஸ்ஸி மிடில் நீங்க எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க அந்த நடு கிணற தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க ஈஸியா கைப்பற்ற முடியும். இல்லைன்னா நீங்க வரவங்க போறவங்க எல்லாம் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்க பாஸ் என்ன சொல்ல போறாரு, உனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா வரல, நீ கிளைண்ட் கிட்ட நம்ம கம்பெனியை வந்து ப்ராப்பரா ரெப்ரசென்ட் பண்ண முடியல, ஒரு கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, ஒரு ஜூம் காலை உன்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு மீட்டிங் எடுத்துட்டு போக முடியல, ஒரு ட்ரைனிங் கொடுக்க முடியல ஜூனியர்ஸ்க்கு, நான் எப்படி உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கறது அப்படின்ட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. எதுல, உங்களோட கரியர் growthல. ஆனா ஆக்சுவலா யார் உங்களோட டைமை வேஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க மட்டும்தான். நம்ம 2025ல ஆரம்பத்திலயும் இதே மாதிரி ஒரு ரெசல்யூஷன் நீங்க எடுத்திருந்தீங்க. இந்த ஜான்வரிலாம் வந்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணீங்க. 2025ஓட ஆரம்பத்துல என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க, நான் இந்த இயரை சூப்பரா கொண்டு போவேன், நான் இந்த இயர்ல சக்சஸ்ஃபுல்லா வருவேன், நான் இந்த இயர்ல கன்சிஸ்டன்டா என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு அம்பிஷனோட எடுத்துட்டு போனீங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்பிஷனுக்கு அப்படியே அகெயின்ஸ்டான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்நேரத்துக்கு உங்களோட கோலே அப்படியே விட்டுட்டீங்க. அது செய்யாதீங்க. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளூவன்சி நிலையை அடையிற வரைக்கும் நீங்க தொடர்ந்து போங்க. அது கிராமர் நல்லா நான் கத்துக்கணும் அப்படின்றதா அது, இல்ல நான் நல்லா இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசணும்னா அது, இல்ல நான் எழுதுனா மட்டும் போதும் அதுக்கு எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வேணும்னா அது. உங்களுக்கான கோலை செட் பண்ணி நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருங்க. இல்லனா நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்களோட டைம் அப்படின்றது ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம் கைஸ். நான் சொல்றேன், 40s 50ஸ்லயும் நீங்க உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்க போறீங்க. நீங்க தொடர்ந்து முன்னேறிட்டு தான் இருக்க போறீங்க. ஆனா அந்த 20s and 30s இருக்குல்ல, அந்த பருவம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கவே போறது கிடையாது. ஏன்னா இப்பதான் உங்களோட growth-ஐ நீங்க அபரிமிதமா பார்க்க முடியும். உங்களோட கரியர் சக்சஸ அபரிமிதமா பார்க்க முடியும். என்னோட லேப்டாப்ல இப்ப நோட்டிபிகேஷன் பிங் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு வந்து என்னோட பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு வந்து சேல்ஸ் வந்துட்டு இருக்கு, சேல்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய வந்து
நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க என்னோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமில. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எஸ் என்னோட பிசினஸ்ல நான் ஆக்டிவா கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். அது மட்டும் தானே. எப்பவுமே நான் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கேன். என்னோட துன்பங்கள் எவ்வளவு இருந்தாலும், என்னோட லைஃப் ப்ரெஷர் எவ்வளவு இருந்தாலும், என்னோட பர்சனல் லைஃப்ல என்ன வந்தாலும் எனக்கு தேவை அப்படின்ற அந்த ஒரு கோலை நோக்கி நான் வந்து எல்ஜே ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு கரியர்ல ஒரு ஒரு ஃபயர் இருக்கணும். என்னோட கரியரை நான் விட்டுற மாட்டேன். எனக்கு பர்சனல் லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும், எனக்கு பர்சனல் லைஃப்ல எவ்வளவு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், சேலஞ்சஸ் இருந்தாலும், இல்ல வந்து கேவலமா போயிட்டு என்னோட பர்சனல் லைஃப் பரவாயில்ல, என்னோட கரியரை நான் தொலைச்சிட மாட்டேன். என்னோட கரியர்ல நான் ஃபோக்கஸ் பண்றது மூலமா நான் என்ன பண்ணுவேன், என்னோட கரியரை ஒழுங்கா கட்டமைப்பேன். அதுக்கு என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நான் இன்னைக்கு ஒர்க் பண்ண போறேன்ட்டு டெய்லி உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு அதை தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும், புருஷன், குழந்தை, குட்டி, ஒய்ஃப், மாமனார், மாமியார் யாராவது உங்களோட டைம் வந்து திருடிட்டே இருப்பாங்க. உங்களோட பாஸ் மட்டும் உங்களோட கரியர் க்ரோத்துக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை போடல. இவங்களும் வந்து உங்ககிட்ட வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அதுதான் லைஃப். ஆனா உங்களோட போக்கஸ பிரச்சனைகள் மேல மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட லைஃப்க்கு தேவையான விஷயங்கள்ல நோக்கி நீங்க திருப்பல அப்படின்னா உங்களோட போக்கஸ் நீங்க எங்க வச்சிருக்கீங்க, பிரச்சனைகள்ல தான் வச்சிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? கன்ஃபியூஷன் அதுலதான் வச்சிருக்கீங்க. டவுட் அதுதான் வச்சிருக்கீங்க. கிளாரிட்டி கொடுங்க. எது எனக்கு தேவை அதை நோக்கி நகர்த்துங்க. உங்களோட போக்கஸ உங்களோட கரியர் நோக்கி நகர்த்துங்க. உங்களோட போக்கஸ உங்களோட கரியர் குரோத்தை நோக்கி நகர்த்துங்க. உங்களோட போக்கஸ சக்சஸ் நோக்கி நகர்த்துங்க. உங்களோட போக்கஸ எது லைஃப்க்கு உங்களுக்கு இம்மீடியட்டா தேவையோ அதை நோக்கி நகர்த்துங்க. அதை பண்ணி பாருங்களேன், உங்களோட பர்சனல் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா அதுல எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லாமே பக்காவா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட பர்சனல் லைஃப் நல்லா இல்ல அப்படின்னா அதே ஒரு ரீசனா சொல்றீங்க. அதுலயே உங்க போக்கஸ கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய உமன் பாப்பா நான் உங்களோட ப்ரோக்ராம்ஸ்ல ஜாயின் பண்ணேன். என்னோட இங்கிலீஷை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணேன், ஆனா விட்டுட்டேன். ஏன்னா என்னோட குழந்தைக்கு உடம்பு இல்லாம போச்சு, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை இல்லாம போச்சு. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வரும் தான். ஆனா அதுல இருந்து உங்களோட போக்கஸ கண்டிப்பா எடுத்துட்டீங்களே, அடுத்த ஒரு 2 வாரத்துல உங்க குழந்தைக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 2 மாசத்துல உங்க ஹஸ்பண்டுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த இயர் ஆரம்பிச்சு 8 மாசம் முடிஞ்சு போச்சு. 9வது மாசத்துல இருக்கும். ஆனா நீங்க நடுவுல எவ்வளவு பெரிய கேப் விட்டுட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு உங்களோட கரியரை நீங்க தொலைச்சிட்டு இருக்கீங்க. உங்க கரியர் குரோத்தை தொலைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும், அந்த ஒரு எக்ஸ்பான்ஷனை பார்க்க முடியாம நீங்களே உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க 2017ல இருந்து என்னோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்குமே என்ன சொல்லுவேன், இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன், அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் பார்த்தேன், இந்த புக் படிச்சேன், எல்லாமே உங்ககிட்ட கன்வர்ஸா கொண்டு வந்து நான் சேர்த்துட்டே இருக்கேன். ஏன்னா என்னோட இங்கிலீஷ்ல தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். அது என்னோட எல்ஜே அகாடமியா நான் ப்ரொமோட் பண்ற அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஸ்கில் செட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். அதை வச்சு நான் என்ன $multi-million பிராண்ட் வேணா கட்டமைக்க முடியும் இல்லையா? நான் ஒரு ஆண்டர்பிரினரா பேசுறேன் அப்படின்னா நான் என்ன வேணா கட்டமைக்க முடியும் என்னோட இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஸ்கில்ல வச்சுக்கிட்டு. எஸ், பிசினஸ் மைண்ட் நம்மளுக்கு தேவை. ஆனா அந்த ஒரு ஸ்கில் இல்லைன்னா நான் குளோபல் எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும்னு நான் நினைக்க முடியுமா? குளோபலி நான் திங்க் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா என்னோட ஆர்வம். என்னோட இங்கிலீஷ் நான் வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற என்னோட ஆர்வம். அந்த வெறி நம்ம ஒரு தமிழ் மீடியம் படிச்ச ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கதானே செய்யுது. அது ஏன் நடுவுல வந்து உங்களோட பர்சனல் லைஃப் வந்து ஒரு சேலஞ்ச உங்களை ஃபேஸ் பண்ண விடும்போது அப்படியே உங்களோட கரியர் ட்ரீம்ஸ்ல இருந்து நீங்க விலகி வந்துடுறீங்க. அப்படியே உங்களோட டைமை வந்து இன்னொருத்தவங்க அபகரிக்கிறதுக்கு நீங்களே கொடுக்குறீங்க. உங்க டைமை நீங்க கைப்பற்றுங்க. உங்க டைமை கையில் எடுங்க. உங்களோட டைமை வந்து உங்க பாஸ் நிர்ணயிக்க கூடாது, உங்க வீட்டுல இருக்கவங்க நிர்ணயிக்க கூடாது. நீங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அது என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட உலகம் உங்களுக்காக விரிவடையும். உங்களை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஸ்டேட்ல வச்சு பாக்குறத நீங்க பாப்பீங்க. அவங்களுக்காக ஓடி உழைச்சிக்கிட்டு உங்களையே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து சுரண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த கிராட்டிடியூட நான் காமிக்கவே மாட்டாங்க. இது ஏன் டைம், இது என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்கான டைம். நீங்க உங்களுக்கான ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட டைம் யாரையும் வேஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களோட டைமை நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட கரியர் குரோத்தை இன்னொருத்தவங்க அபகரிக்கிறதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஆபீஸ்ல வந்து ரெஸ்பெக்டோ ரெகக்னிஷனோ எதுவுமே கிடைக்கல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமா நான் இப்ப ரீசன்ட் சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் என்னோட இமெயில் லிஸ்ட்ல என்னோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அவங்க சொன்னது வந்து நான் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கல, அதனால என்னால ஒரு மீட்டிங் பண்ண முடியல, கான்பிடென்டா பண்ண முடியல அப்படின்றதுலாம் ரொம்பவே அதிகமா ஹைலைட் பண்றாங்க.
ஓகேவா? சோ நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்ஜி ஃபேமிலி. தொடர்ந்து உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ல அதிகமா கவனம் செலுத்துங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு 4 மந்த்ஸ் இருக்குல்ல இந்த இயர்ல, அது வந்து 4 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸா எத்தனை மந்த் இருக்கு? 9, 10, 11, 12 4 மந்த்ஸ் இருக்கு. இந்த 4 மந்த்ஸ் வந்து நம்ம சூப்பரா எடுத்துட்டு போறோம். இந்த 4 மந்த்ஸ்ல நம்ம இன்னும் பெஸ்டா நம்மளோட இங்கிலீஷ்க்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்க போறோம், டைமை கொடுக்க போறோம், எஃபர்ட்டை கொடுக்க போறோம். என்னோட ப்ரோக்ராம்ஸ் கிராமர் மாஸ்டரி, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்களை உடனே வந்து இணைங்க. ஒரு தமிழ் மீடியம் மாணவியா எப்படி நான் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்ற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கிராமர் மாஸ்டரி, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்களை இன்னைக்கே இணைஞ்சு உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை learn.lavanyajaykumar.com பின் காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாப்பீங்க. அதான் நம்மளோட அகாடமி. உடனே வந்து என்னோட கோர்ஸ்களை இணையுங்க. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. ஆனா மறந்துடாதீங்க, உங்க கையில தான் இருக்கு. அடுத்த 4 மாசத்தை நம்ம கைப்பற்றினாலே அட்லீஸ்ட் ஒரு 20-30% இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாமே. நம்ம டைம் கொடுப்போமே. டெய்லி 5 நிமிஷம் தான் கொடுக்க முடியுதுன்னா கொடுத்து பார்ப்போமே. எங்க நம்மளோட லைஃப் 2026ல ஸ்டார்ட் ஆகுதுன்றத பார்ப்போமே. அடுத்த 4 மந்த்ஸ் நீங்க வந்து இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு கொண்டு போங்க எல்ஜி ஃபேமிலி. உங்களோட லைஃபை வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி கொண்டு போங்க. அதுதான் உங்களோட கரியரை அடுத்த லெவல் கொண்டு போக போகுது. இத சத்தியமா நம்புங்க. ரெவல்யூஷன் இது அதுன்னு வந்தாலும் எல்லாமே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ் தான் வந்து அந்த ஏஐ வந்து அந்த வேலையை செய்ய தூண்டுது. அதை நீங்க எப்படி கொடுக்குறீங்க? இங்கிலீஷ்ல கொடுக்குறீங்க. எஸ், நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்லயும் கொடுக்கக்கூடிய அந்த பரிணாமங்கள்லாம் வரும். ஆனா நீங்க குளோபல் ஆடியன்ஸ், குளோபல் கிளையன்ஸ், குளோபல் ரீச்ச எங்க வேணா நான் போய் வேலை பார்ப்பேன், யார்கிட்ட வேணா வேலை பார்ப்பேன். இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற கல்ச்சர் இன்னைக்கு வந்து பூம் ஆயிருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் தானே. இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச மாசம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு 4-5 ஹார்ஸ் ஒர்க் பண்ணி எத்தனை கிளையன்ஸ்க்கு அவ சர்வ் பண்றா? 3 கிளையன்ஸ்க்கு சர்வ் பண்றா. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து உலகம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கே நீங்க கிராமர் மாஸ்டர், இங்கிலீஷ் மாஸ்டர் கோர்ஸ்களை வந்து இணையுங்க. நம்மளோட அகாடமில வந்து உடனே ஜாயின் பண்ணுங்க. நீங்க உங்களோட இங்கிலீஷை என்னோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு வீடியோல நான் சீக்கிரமா உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் லவன்யா ஜெயக்குமார்.